ஔவையாரின் நல்வழி மக்கள் நல்ல வழியில் நடப்பதற்கு உதவும் அறக்கருத்துக்களைக் கொண்டதால் இந்நூல் நல்வழி என்று அழைக்கப்படுகிறது. நல்வழியின் கடவுள் வாழ்த்தில் விநாயகக் கடவுள் போற்றப்பட்டுள்ளார். பாலும் தெளிதேனும். இந்த பாடல் மூலம் ஔவையார் நாம் இறைவனுக்கு விரும்பும் உணவுகளை அவன் விரும்பும் உணவுப் பொருள்களாக சொல்லி நமது வேண்டுகோள்களை அவனிடம் வைப்பதை குறிக்கிறார். இந்த பாடல் வரிகளில் பால், தேன், பாகு மற்றும் பருப்பு என்பவை தமிழ் மக்களின் பாரம்பரிய உணவுகளையும் அவற்றின் சுவைகளையும் குறிக்கின்றன. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பெருமை மிகுந்த யானை முகத்தைக் கொண்ட விநாயகக் கடவுளே, நான் உனக்கு இனிய பாலையும் தெளிந்த தேனையும் வெல்லப்பாகினையும் பருப்பு வகைகளையும் கலந்து படைக்கின்றேன். நீ எனக்கு இயல், இசை, நாடகம் என்னும் 3 தமிழையும் தருவாயாக